இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா சிபி சாருக்கு கால்ல ஆணி குத்திருச்சு. ரத்தம் வேற நிக்காம வந்துட்டு இருக்கு. சிபி சார்னால வலிய தாங்கிக்கவே முடியல. ஐயோ கடவுளே, ஏன் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை கொடுக்கற? நீ வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். வா மீனா. அம்மா, பரிகாரம் பாதியில நின்னா தெய்வ குத்தமாயிருமா? அத்தை, எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அவனால வலி தாங்க முடியாது. உடனே ஏதாவது பண்ணணும் அத்தை. இவர் வேற கோயிலை தாண்டி போக கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. அத்தை, பரிகாரம் பூஜை இதையெல்லாம் விட நம்ம மாப்பிள்ளையோட உசுறு தான் முக்கியம். நேத்துல இருந்து சாப்பிடலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி அவரால் இந்த பூஜையை செஞ்சு முடிக்க முடியும்? எடுத்த காரியத்தை சரியா செஞ்சு முடிச்சிடணும். அவருக்கு இல்லைன்னா மேலும் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேபி, உன்னை விட பரிகாரம் பெருசு இல்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர் சீக்கிரம் வாங்க. தமிழ், நீ எப்ப போன? இவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு தெரியும் ஜனமா. அதான் நானே போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன். டாக்டர், கால ஆணி ஏறி இருக்கு, செக் பண்ணுங்க. சேர் எடுத்துட்டு சொல்லுங்க. இந்த எடுத்துட்டு வரேன். மச்சான் உட்கார மச்சான் உட்கார். காலை காட்டுங்க. ஆணி ரொம்ப ஆழமா இறங்கியிருக்கு. இப்போதைக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்கேன். காலை 2 நாளைக்கு கீழே வைக்க கூடாது. ரெண்டு நாளைக்கு காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேன் மேடம். அத்தை, இந்த பரிகாரம்லாம் வேணாம். டாக்டர் வேற சிபியை நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு மேலேயும் ரிஸ்க் எடுத்தா காலுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அத்தை, இரு மீனா, பூசாரி கிட்ட பேசுறேன். ஐயா, நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த நிலைமையில இதெல்லாம் எப்படி சிபியால இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியும்? இதெல்லாம் கடவுளோட சோதனைமா. எல்லா தடங்களையும் தாண்டி தான் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும். அவரால நடக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப பரிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்களா காப்பாத்துவீங்க? அவரால முடியலன்னா என்னம்மா, அவருக்கு சரி பாதியா இருக்கிற அவரை கட்டிக்க போற பொண்ணு பண்ணட்டுமே. சிவனும் சக்தியும் வேற வேற இல்லம்மா. இது கூட ஒரு சோதனை தான். ஆனா இந்த பரிகாரத்தை இன்னைக்குள்ள செஞ்சு முடிக்கலனா தம்பிக்கு பெரிய ஆபத்து இருக்குமா. சரி, அப்ப நான் செய்றேன். சிபி என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நான் தான் அவரோட பாதி. நான் தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். பூசாரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். முத தீச்சட்டியோட தீ மிதிக்கணும். அடுத்தது அம்மன் சிலையோட அந்த மலைப்பாதையில ஒத்தையில நடந்து போய் மலை கோயில்ல விளக்கேத்திட்டு சிவன் சிலைக்கு பக்கத்துல அம்மன் சிலைய வச்சுட்டு சிவன் பாதத்துல இருக்கிற திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு வரணும். என்ன இது எல்லாமே டஃப்பான பரிகாரமா இருக்கு. எப்படி இதை செஞ்சு முடிக்கிறது? இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் போல இருக்கு. இதுக்கு மேல எப்படி பூசாரி ஐயா? அம்மா, சாமி விஷயம் நேரங்காலம் பார்க்காதீங்க. அர்ப்பணிப்போட செஞ்சு முடிங்க. ஏமா, நீ கட்டிக்க போற பையனுக்காக இது கூட செய்ய மாட்டியா என்ன? உன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கான நேரமா இது?
யாரு செய்ய மாட்டான்னு சொன்னா? அதெல்லாம் என் தங்கச்சி தாராளமா பரிகாரம் செய்வா. உன்னால முடியும் சாம். நீங்க தீ மிதிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சம்யுக்தா, சிபிய மட்டும் இல்ல, அந்த ஜனாமாவையும் கரெக்ட் பண்ண சரியான நேரம் இதுதான். இங்க பாரு, கஷ்டமான நினைக்காத, கடகடன்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு வந்துரு. அண்ணா, எனக்கு உதவி பண்ண உன்னை கூட்டிட்டு வந்தா என்ன நெருப்புல இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குற? ஏய், இது உனக்கே நல்லா இருக்கா? வேற என்ன வழி இருக்கு சொல்லு. இங்க பாரு, காம்படிஷன் அதிகமா இருக்கு, மிஸ் பண்ண கூடாது. அண்ணா போ. இந்தாம்மா தீச்சட்டி இந்தா. சுடப்போது பாத்து. சம்யுக்தா, பாத்து பாத்து சம்யுக்தா. ஐயோ சுடுது. பாத்து சம்யுக்தா. சுடுது. 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 ஏய், விட்டுறாத. பாத்துமா. சாம், என்ன சாம் பண்ற? அண்ணா, நெருப்பு எப்படி கொதிக்குது பாருண்ணா. காலெல்லாம் சுடும்ண்ணா. இந்த தீச்சட்டி வச்ச 10 செகண்ட்ல கையெல்லாம் பொசுங்கி போச்சு. நீங்க வேற ஏதாச்சும் ஒரு சின்ன பரிகாரமா சொல்லுங்க. இது மட்டும் என்னால முடியாது, என்ன ஆள விட்டுருங்க. இதுதான் நீ அத்தா மேல வச்சிருக்க பாசமா? என்னமோ பெருசா பேசுன. அத்தா, இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க யார் யாரு எப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா இவெல்லாம் நிக்கவே மாட்டா அத்தா. உங்களுக்காக நான் பண்றேன் அத்தா. என் அத்தானுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பூசாரி, அந்த தீச்செடியை என் கையில கொடுங்க. தல பாருமா, இப்ப நான் எடுக்கிறேன். அம்பாளை நல்லா வேண்டிக்கமா. இந்தாம்மா. கடவுளே, பாத்தியா மீனா? உடனே சாமி வந்து என் பொண்ணு மேல இறங்கிடுச்சு. என்னது? சாமி வந்த மாதிரி ஆடுறனா? லூசாமா? புடிமா?